சொல்லிட்டே தான் இருக்குது. புரட்சிக்கு இந்த மாபெரும் நிகழ்வு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களை திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்த இதோ நம் தலைவர் வெற்றி திருமகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மாவின் லட்சிய ஆட்சியை வேண்டும். இந்திய அரசியல் வரலாற்றில் யுத்தங்கள் காலம் பொற்காலம் என்றார். தமிழக அரசியல் வரலாற்றில் புரட்சி தலைவி அம்மாவிற்கு பிறகு எடப்பாடியார் காலம்தான் பொற்காலம் என்ற நிலையை மீண்டும் முறை உருவாக்கின இதோ நம் தலைவர் சாதனை சம்பல் ஆரியர் எஸ்பி வேலுமணி அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இருவரும் திருவுருவ படங்களுக்கு மலரஞ்சலி செலுத்தி இந்த மாநாடு நிகழ்த்த மாபெரும் ஆலோசனை கூட்ட வேலைகள் இதோ நம் தலைவர் வெற்றி சரித்திரம் படைக்க வல்லமையை தாருங்கள். மீண்டும் புரட்சி தலைவி அம்மாவின் நல்லரசை தமிழகத்தில் அமைக்க உங்கள் மேலான நல்லாதரவை தாருங்கள் என கேட்டு இதோ நம் தலைவர் இந்த மாபெரும் ஆலோசனை கூட்ட வேலையை நம் தலைவர் சாதனை சம்பல் ஆரியர் எஸ்பி வேலுமணி அவர்கள் இதோ இந்த அரங்கை அலங்கரிக்கிறார். இதோ நம் வெற்றி திருமகன் கழகத்தின் காவல் நலனாய் அனுதினமும் நம்மை வழிநடத்துகிற மக்கள் தலைவர் இதோ நம்மிடையே PL2 முகவர்கள், PL2 நிர்வாகிகள், கழகத்தின் மூத்த முன்னோடிகள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து வணக்கங்களை தெரிவித்து இதோ நம் தலைமகன் வரலாறு காணாத வளர்ச்சி திட்டங்களை தந்து வானமளவு சாதனை திட்டங்களை தந்த நம் தலைவர் இதோ இந்த மாபெரும் ஆலோசனை கூட்ட வேலைகள் கழகத்தின் அலுவலர்களுக்கு, கழகத்தின் முன்னணி நிர்வாகிகளுக்கு வணக்கங்களை தெரிவித்து இந்த மாபெரும் மாலை வேளைகள் வரலாற்று சாதனைகளை செய்த நம் தலைவன் மீண்டும் ஒரு மாபெரும் வல்லமையை தாருங்கள், சக்தியை தாருங்கள், உங்களுக்காய் உழைப்பதற்கு மகத்தான ஆதரவை தாருங்கள் என கேட்கிற மாபெரும் ஆலோசனை கூட்டத்தில் இதோ நம் தலைவர் சாதனை சம்பல் ஆரியர் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு வெற்றி மாலையை கழகத்தினுடைய அடலேர்கள் தொண்டாமுத்தூர் பேரூராட்சி கழகத்தினுடைய அடலேர்கள் இப்பொழுது வெற்றி மாலையை, ரோஜா மாலையை நம் தலைவனுக்கு, நம் வெற்றி திருமணக்கு, உங்கள் பலத்த கரகோஷத்தில் கிளையில் நம் சாதனை நாயகனுக்கு, உள்ளாட்சி நாயகனுக்கு 176 மாபெரும் விருதுகளை பொறுத்து மாணவர்களும் வரலாற்று திட்டங்களை தந்த நம் வெற்றி திருமகனுக்கு இதோ இந்த மலர் மாலையை, வெற்றி மாலையை அணிவித்து மாபெரும் சக்தியை, ஆற்றலை ஒற்றை பார்வையில் வழங்குகிற மாபெரும் தலைவருக்கு இங்கு மலர் மாலை அணிவித்து சிறப்பித்த புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா அவர்களினுடைய ஆன்மாக்கள் இங்கிருந்து வாழ்த்தி கொண்டிருக்க புரட்சி தமிழரை அரியணை ஏற்றுகின்ற அந்த வேள்வியில் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களோடு தோளோடு தோள் நின்று தொண்டாமுத்தூர் தொகுதியை மட்டுமல்ல, கோவை மாவட்டத்தை மட்டுமல்ல, கொங்கு மண்டலத்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் வெற்றி பாதைக்கு இட்டு செல்லுகிற மாபெரும் பணியில், அந்த வேள்வியில் வடம் பிடித்து நின்று கொண்டிருக்கின்ற நம் கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளர், எதிர்க்கட்சி கொறடா, போற்றுதலுக்குரிய முன்னாள் அமைச்சர், புண்ணியம் செய்த காரணத்தால் தொண்டாமுத்தூர் மண் பெற்றெடுத்த தொண்டாமுத்தூரினுடைய சட்டமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய அண்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளே, போற்றுதலுக்குரிய கழக தொண்டர்களே, களப்பணியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். சிறப்புமிக்க பயணம். நீங்க இன்னும் 200 ஆண்டுகள் கழித்த பிறகும் கோயம்புத்தூர்ல அப்புறம் நமக்கு அப்புறம் ஒரு 5 தலைமுறை 6 தலைமுறைக்கு அப்புறம் வாழ போற சமூகம் அந்த மக்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் இந்த கோவையிலே இருந்து பொள்ளாச்சிக்கு பயணிக்கிற போது, சத்திக்கு பயணிக்கிற போது, அவினாசி சாலையிலே பயணிக்கிற போது, பாலக்காட்டு சாலையிலே பயணிக்கிற போது, அவர்கள் நம்முடைய முத்தண்ணன் குளத்தை, நம்முடைய பெரிய குளத்தை பார்க்கிற போது, அன்றைக்கு இதே தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய பாலம் என்று சொல்லி அவினாசி சாலையிலே
பறந்து விரிந்து கிடக்கிறதே அந்த பாலத்திலே அந்த இளைஞர்கள் 200 ஆண்டுகள் கழித்து பயணித்து வருகிற போதும் இந்த அளவிற்கு இந்த மாவட்டத்தை மாற்றிய தலைவர் யார் என்று கட்டாயம் படிப்பான். எனவே அந்த வரலாற்றை ஏற்கனவே படித்து வரலாற்றின் அந்த ஏடுகளில் நிலை பெற்று நிற்கின்ற தலைவரோடு நாம் பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேரன் பேத்திகள் சொல்லிக் கொள்ளலாம். அந்த வெற்றி பயணத்தில் அந்த சாதனை தலைவனோடு நாங்களும் ஓடினோம், எங்களுடைய முன்னோர்களும் ஓடினார்கள், இந்த சாதனைக்கு அவர்களும் பாடுபட்டார்கள் என்று சொல்லுகிற வரலாற்று வாய்ப்பு இங்கே அமர்ந்திருக்கிற இந்த தம்பிகள் இருக்கிறார்கள் இல்லையா? யாருக்கு எதிராக யுத்தம் செய்ய போகிறார்கள் தெரியுமா? தமிழ்நாட்டில் வேற எந்த தொகுதியில் இருந்தால் இந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. தொண்டாமுத்தூர்ல பிறந்த காட்டி தொண்டாமுத்தூர்ல இருப்பதால் அவர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு என்ன தெரியுமா? இன்றைக்கு நேற்றைக்கு அல்லது ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அரசியலுக்குள்ளே வந்த இந்த தம்பி தங்கைகள் நேரடியாக ஸ்டாலினை எதிர்த்து களம் காண போகிறார்கள், நேரடியாக உதயநிதியை எதிர்க்க போகிறார்கள், நேரடியாக கனிமொழியை எதிர்க்க போகிறார்கள், நேரடியாக மாறனை எதிர்க்க போகிறார்கள். ஏன்? 2021 தேர்தலில் நான் இப்பொழுது குறிப்பிட்ட அத்தனை பேரும் இந்த தொண்டாமுத்தூர் தொகுதியில டென்ட் அடிச்சு வேலை செஞ்சான். உண்மையா இல்லையா? எங்க கணுக்கால் ரோமத்தை கூட கை வச்சு பார்க்க முடியலையா? கருணாநிதியின் ஒட்டுமொத்த குடும்பம் நினைச்சது தொண்டாமுத்தூர் தொகுதியில. எப்பேற்பட்ட தலைவரோடு நாம் நிற்கிறோம் என்பதை அன்பான என்னுடைய தம்பி தங்கைகள், என்னுடைய அண்ணன்மார்கள் நீங்கள் மனதிலே நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி ஒரு வரலாற்று வாய்ப்பை கையிலே வைத்துக் கொண்டு நிற்கிறோம். இவ்வளவு சாதனைகள் படைத்த ஒரு மனிதரோடு நாம் நிற்கிறோம். நெஞ்சை நிமிர்த்தி நாம் வாக்குகள் ஏற்கணும். இங்க இருக்கிற இளைஞர்களை பார்க்கும் போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு எனக்கு முன்னாடி அக்கா குறிப்பிட்டு சொன்னாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இளைஞர் எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறதுங்கிறான். யார் சொல்றான் தெரியுங்களா? இந்த 7 மணி ஆச்சுன்னா உட்காந்துக்குவான் 4-5 பேர் டிவியில. நானும் தான், வேற வழி இல்லை, உட்காரணும். அங்க உட்கார்ந்து இளைஞர் எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறதுமா. இப்ப என்ன பண்ணணும்னா இவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து இங்க நிக்க வச்சு அப்படியே பார்னு காட்டணும். அதிமுக இளைஞர் எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு சில இளைஞர்களை பார்க்கிற போது ரொம்ப வேதனையாக இருக்கிறது. அண்ணன் இருக்கிற மேடையில நான் வெளிப்படையா பேச முடியாது, நிறைய எல்லாம் செய்தியாயிரும், பேசுறது எல்லாமே செய்தியாயிரும். ஆனா சில இளைஞர்களை பார்க்கிற போது வேதனையாக இருக்கிறது. விஷம் வச்சிருவோம் எல்லாம் பேசுறான், ஓட்டு போடலாம் விஷம் வச்சிருவோம்னு பேசுற அளவுக்கு இளைஞர் வந்துட்டான். புரியுதுங்களா? அப்படியெல்லாம் பல இயக்கங்கள்ல இன்றைக்கு இளைஞர். ஆனால் நான் ஒன்றை சொல்லுகிறேன், தொண்டாமுத்தூரில் நின்று, கோவை மாவட்டத்திலே நின்று, தமிழ்நாடு முழுவதும் அண்ணன் அவர்கள் கொடுத்த வாய்ப்பிலே பயணித்த போது பார்த்த விஷயத்தை சொல்லுகிறேன். ஒருவனை ஹீரோவாக வைத்துக்கொண்டு அத்தனை பேரும், அத்தனை இளைஞரும், அத்தனை இளம்பெண்களும் சேர்ந்து ஹீரோ வர்ஷிப் செய்யறத பார்க்கலாம் பல கட்சியில. ஆனா எல்லா இளைஞனையும் எல்லா இளம்பெண்களையும் ஹீரோக்களாக வைத்துக்கொண்டு தலைவர்கள் கொண்டாடுகிற ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இங்க இருக்கிற ஒவ்வொருவனும் ஹீரோ. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவருடைய நல்லாசியுடன் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், 2026 புனித ஜெயின்சாட் கோட்டையிலே முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அறிஞர் எடப்பாடியாருடைய ஆணையின்படி நம்ம கோவை புறநகர் தெற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நம்முடைய BLA 2 அதே போல பூத் கமிட்டியுடைய கிட்டத்தட்ட 312 பூத்தினுடைய 9 பேர் உள்ள அந்த பூத் கமிட்டியுடைய பொறுப்பாளர்கள், அதே போல அனைத்து கிளை கலைஞர் செயலாளர்கள், டிவிஷன், அதே போல பேரூராட்சி வார்டு செயலாளர்கள், ஊராட்சி கிளை செயலாளர்கள், முன்னாள் ஊராட்சி செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், ஒன்றிய நிர்வாகிகள், பேரூராட்சி நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட அத்தனை நிர்வாகிகள், பேரூராட்சி, ஒன்றியம், பகுதி எல்லா பேரும், அத்தனை பேருமே நம்முடைய வரவேற்பை ஆற்றிய செல்வதற்கு எல்லா பேரும் சொல்லிட்டு எல்லா பேரும் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். அப்படிதானே? எல்லா பேரும் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய கொள்கை துணை செயலாளர் உட்பட நம்முடைய பொறுப்பாளர் உட்பட எழுதி கொடுத்தது சொல்லிட்டாராம். அதுக்கப்புறம் லேட்டா வந்த பேரும் சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரையும்
செல்லுவரன் சொன்ன எல்லா பேரும் நானும் சொன்னதாக எடுத்துக்கொண்டு இங்க இருக்கக்கூடிய அத்தனை பூத் கமிட்டியுடைய நிர்வாகிகளே, பிஎல் ஏஜென்ட்களே, அதே போல இங்க இருக்கக்கூடிய கிளை கழகத்துறை செயலாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, சார்புடைய நிர்வாகிகளே, ஐடிவி, பாசறை, மகளிர் அணி போன்ற அத்தனை நிர்வாகிகளே, அதே போல ஒவ்வொரு பூத்துக்கும் அதிகமான திட்டங்கள் இருந்தது அதிமுக. தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்தது அதிமுக. யாரும் மறக்கக்கூடாது. இந்த இயக்கத்தில் நம்ம இருக்கிறதே நமக்கு பெருமை. இந்த இயக்கத்தில் ஒரு சின்ன பொறுப்பில் ஒரு கிளை கழக செயலாளராக ஒரு பொறுப்பாளராக இருக்கிறதே நமக்கு பெருமை. உறுப்பினர்கள் கூட நமக்கு பெருமை. ஏனென்றால் தமிழ்நாட்டுக்கு அதிகமான திட்டங்கள் கொடுத்தது மட்டுமல்ல, அதிகமான நன்மை கொடுத்தது அதிமுக. திமுக அப்படி கிடையாது. இந்த தமிழ்நாட்டுடைய உரிமை என்று சொன்னால் இலங்கை தமிழர் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை என்று உரிமை பிரச்சனைகளை நிலைநாட்டியது அதிமுக. முல்லை பெரியார்ல கிட்டத்தட்ட 52 அடி நீதியை பெற்றது புரட்சித்துறை அம்மா அவர்கள். 42 அடி நீரை தேக்கினாங்க. காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்தது யார்? இன்று நீதிமன்றத்தின் மூலமாக அதை பெற்று தந்தது புரட்சித்துறை அம்மா அவர்களும் எடப்பாடியார் அவர்களும். கிட்டத்தட்ட எல்லாம் சொல்லுவாங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இருக்காங்க, திமுக தொடர்ந்து சொல்லுவாங்க, மற்றவங்களும் சொல்லுவாங்க. டிவி திறந்தா நம்ம கல்யாணம் சொல்ற மாதிரி 4 பேருக்கு வந்து நம்மளை பத்தி மட்டும்தான் பேசுவான், நம்மளை பத்தி மட்டும் தான் பேசுவான். அப்பதான் டிவி பார்ப்பாங்க, வேற யாரையும் பேசுவான். ஆளுங்கட்சியா இருந்தா நம்மளை பத்தி பேசுவான், எதிர்கட்சியா இருந்தா நம்மளை பத்தி பேசுவான். ஆகவே இன்றைக்கு 23 நாட்கள் நம்ம கூட்டணி கட்சியா இருந்தாங்க, நாடாளுமன்றத்தை முடக்கியது அதிமுக. காவிரி மேலாண்மை வாரியம் அமைந்தது. ஆகவே தமிழ்நாட்டுடைய உரிமைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம். இன்னைக்கு மத்திய அரசு அதிகமான திட்டங்கள் நம்ம பெற்று தந்திருக்கிறோம். பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் கொடுத்திருக்காங்க, வாங்கி இருக்கோம். நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தேன்னா அதிகமான வீடுகள் எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது அவரே வருவார். முதலமைச்சர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வருவார், நாங்க போவோம். அதிகமான திட்டங்கள் சென்னையில் மட்டும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் பத்தி பேசுறீங்க. மெட்ரோ ரயில்ல ஃபைல சரியா ஃபாலோ பண்ணி அனுப்பல. எந்த டிபார்ட்மெண்ட் போனாலும் ஃபைல சரி கோரி போடுவாங்க, அது டிபார்ட்மெண்டோட பிரச்சனை இருக்கு. அதுக்கு நிவர்த்தி பண்ணி நீங்க அனுப்பணும். பாப்புலேஷன் கூட சரியா அனுப்பல. எவ்வளவு பாப்புலேஷன் கோயம்புத்தூர் இருக்கிறது, இப்ப பாப்புலேஷன் போட்டு அனுப்பணும். அங்க இதெல்லாம் சரியா அனுப்பாம அதை விளம்பரப்படுத்துறீங்க. சென்னைக்கு மெட்ரோ ரயிலுக்கு மட்டும் எடப்பாடியார் போய் 63 கோடி ஒரே இதுல வாங்கிட்டு வந்தாரு. மெட்ரோ ரயில் திட்டம் நடந்துட்டு இருக்குது, அம்மா இருக்கும்போது கொண்டு வந்த திட்டம் அது. ஆக கோவை மாவட்டத்துக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வருவோம். அதிமுக ஆட்சி முடிஞ்சது, எந்த மாற்றம் கிடையாது. ஆக இந்த கட்சியில் இருப்பது நமக்கு பெருமை. இங்க நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க. இந்த கட்சி தான் நமக்கு நிறைய திட்டங்கள் கொடுத்திருக்குது. இப்ப நிறைய பேர் வரலாம் போலாம், திமுக ஆட்சியில் அப்படி சொல்ல முடியாது. புதுசா நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் தொண்டர்களை பாதுகாப்பது மட்டுமல்ல, ஒரு குடும்பமாக இந்த கட்சியில் அதிமுக சேர்ந்தா அவர்கள் நம்முடைய குடும்பம், நல்லது கெட்டது எல்லாரும் நான் கூட இருப்போம், துணை நிற்போம். அதுதான் அதிமுக. இந்த கோவை மாவட்டத்தில் 63 இயந்திரங்களை